கும்மிடிப்பூண்டி சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் 15 நாட்களுக்கு பிறகு வட மாநில இளைஞர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். அக்குற்றவாளி எப்படி சிக்கியது என்ற கேள்வி தொக்கி எழுகிறது. விவரங்களை கேட்டு பெறலாம். எமது செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் மணிகண்டன். தற்போது 15 நாள் தேடுதல் வேட்டைக்கு பிறகு வட மாநில இளைஞரை காவல்துறையினர் தற்போது கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். 20 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருந்தது. இவரை பற்றிய தகவல் தெரிவிப்பதற்கு 5 லட்சம் ரூபாய் சன்மானமும் அறிவிக்கப்பட்டிருந்தது. எப்படி இந்த நபர் கைது செய்யப்பட்டார்? காவல்துறை ஏன் இந்த நபர் குறித்த முழு விவரங்களையும் தெரிவிக்க மறுக்கிறது? விவரங்கள் என்ன? வணக்கம். ஆரம்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய வீடிற்கு பள்ளி முடிந்து திரும்பக்கூடிய சிறுமி கடந்த 12ஆம் தேதி வடமாநில இளைஞர் மர்ம நபரால பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருந்தார். உடனடியாக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உரிய சிகிச்சைகளுக்கு பிறகாக டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டதற்கு பிறகு சிசிடிவி காட்சிகளின் மூலமாக அந்த நபரின் புகைப்படம் வெளியிடப்பட்டு தனிப்படைகள் அமைக்கப்பட்டது. குறிப்பாக 20 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு அவர் தேடப்பட்டு வந்தார். இந்த நிலையில குற்றவாளி, அதாவது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த வடமாநில இளைஞர் எப்படி சிக்கியிருக்கிறார் என்பதை காவல்துறை வட்டாரங்கள் தகவலாக தெரிவிக்கிறது. அதுபடி திருவள்ளூர் கவரப்பேட்டை சிறுமி பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட குற்றவாளி பிடிக்க 20 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருந்ததாகவும் அவர் நேற்று மாலை ஆந்திர மாநிலம் சூலூர்பேட்டை ரயில் நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே அவர் தப்பி செல்லும் சிசிடிவி காட்சியில ரயிலில் பயணிப்பது தெரிய வந்த நிலையில குற்றவாளி தொடர்ச்சியாக ரயில் பயணம் மேற்கொள்வதும் சனி ஞாயிறு விடுமுறை தினங்கள்ல ரயிலில் பயணித்து பல இடங்களுக்கு சுற்றுலா போல சென்று வருவதையும் காவல்துறைக்கு தகவல் தெரிய வந்திருக்கிறது. முக்கியமாக இந்த சிசிடிவி காட்சிகளுடைய கண்டினியூஷன் என சொல்வார்கள். குறிப்பிட்ட இடத்திலிருந்து அவர் செல்லும் வழியில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள், குறிப்பாக அந்த ஆரம்பாக்கம் பகுதிக்கு உட்பட்ட இடத்துல மட்டும் சுமார் 70க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை காவல்துறையினர் எடுத்து வைத்திருப்பதாகவும் அந்த கண்டினியூஷன்ல தான் அவர் ரயில் நிலையத்துல சென்று செல்லக்கூடிய காட்சிகள் அவர்களுக்கு கிடைத்திருப்பதாகவும் அதன் அடிப்படையில தான் சூலூர்பேட்டை ரயில் நிலையம் உட்பட அருகாமையில் இருக்கக்கூடிய ரயில் நிலையங்களுக்கு தனிப்படைகளை அனுப்பி விசாரணையை தொடர்ந்திருக்கின்றனர். அதன் அடிப்படையில ரயில்வே பாதுகாப்பு படையுடனும் தனிப்படை காவல்துறையினரும் இணைந்து ரயில் நிலையத்தில் வைத்து எளிதாக குற்றவாளியை கைது செய்ய திட்டமிட்டிருக்கின்றனர். அந்த அடிப்படையில தான் சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக வைத்து சூலூர்பேட்டை ரயில் நிலையத்துல நேற்றைய தினம் அந்த வடமாநில இளைஞர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இன்று நீதிமன்றம் விடுமுறை என்பதால பொன்னேரில் இருக்கக்கூடிய மாவட்ட குற்றவியல் நடுவர் வீட்டுல குற்றவாளியை ஆஜர்படுத்துவதற்கு தான் காவல்துறை திட்டமிட்டிருக்கின்றனர். அதற்கு முன்பாக அவருடைய ஏற்கனவே அந்த பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறுமி இவருடைய அடையாளங்களை வைத்து இந்த நபர் தான் அந்த வன்கொடுமையில ஈடுபட்டார் என்பதை உறுதி செய்திருப்பதாக நேற்றைய தினமே ஐஜி அஸ்தா கார்கே உறுதிப்படுத்தியிருக்கிறார். எனவே அவரிடம் இன்னும் பல தகவல்களை பெறுவதற்கு 2ஆம் கட்ட விசாரணை என்பது கவரப்பேட்டை காவல் நிலையத்துல நடைபெற்று வருகிறது. இதற்கு பிறகாக நீதிமன்ற காவல் அடைக்கப்பட்ட பின்னர் மீண்டும் காவல்துறையினர் காவல் எடுத்து விசாரணை செய்யவும் திட்டம் என காவல்துறை வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கிறது. முக்கியமாக அவரது விவரங்கள், அதாவது அவரிடம் விசாரிக்கும் போது அவர் மாறி அதாவது தான் அசாம் மாநிலத்தை சேர்ந்தவர் என்று ஒரு முறையும் மேற்கு வங்காளத்தை சேர்ந்தவர் என்று ஒரு முறையும் மாறி சொல்வதாகவும் உரிய விசாரணையின் அடிப்படையில தான் அவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் என்பதை உறுதிப்படுத்த முடியும். அவருடைய பர்சனல் ஐடென்டிபிகேஷன், பர்சனல் டீடைல்ஸையும் இதுவரையில காவல்துறையினர் இதன் காரணமாகத்தான் வெளியிடாமல் இருக்கின்றனர். நீதிமன்றத்திற்கு முன்பாக, அதாவது நீதிபதிக்கு முன்பாக அவர் ஆஜர்படுத்துவதற்கு முன்பு இது அனைத்தையும் இறுதிப்படுத்தி நீதிபதிக்கு முன்பாக ஆஜர்படுத்தி அவருக்கான அந்த நீதிமன்ற காவல்ல எடுப்பார்கள். அதற்கு பிறகு காவல்துறை மீண்டும் காவல் எடுத்து விசாரணை செய்யவும் தயாராக இருக்கின்றனர். நன்றி மணிகண்டன், உங்களுடைய தகவல்களுக்கு. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.